வணக்கம். நான் உங்களை எல்லாரையும் காதலிக்கிறேன். और मैं तो अभी खुद को देख नहीं पा रहा हूँ और आप सभी का कमेंट्स का इंतजार रहा इस ड्रेस में मैं कैसे लग रहा हूँ। और हमको तो काफी अच्छा लग रहा है, बहुत ही अच्छा फील कर रहा हूँ। और सच में ये पहनने के बाद ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் ராஜு தாதா. இவர் நம்மளை வந்து கல்கத்தாவிலேருந்து இங்கே நம்மளை இவங்க ஊருக்கு கொண்டு வந்திருக்காரு. ஸோ இவருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நம்ம தூரத்துலேருந்து ஒரு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி இவங்க வந்து என்னை கல்கத்தாலேருந்தே ரிசீவ் பண்ணி கொண்டு வராங்க. இவங்க சும்மா வழி சொல்ல இங்கே வந்திருப்பான்னு. ஸோ கல்கத்தாலேருந்து இது வரைக்கும் ட்ரெயினில் என் கூட ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. இப்போ நம்ம அவங்க ஃபார்மை போய் விசிட் பண்ணுவோம், உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஏவியரிக்கு மேலே இருக்கிறோம். ஸோ ஏவியரிக்கு மேலே வந்து என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க எல்லாமே நம்ம பார்த்துப்போம். சப்போஸ் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண 2 வீடியோ தாதா வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, நம்மளுக்காக தமிழும் பேசியிருக்காரு. அந்த வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு பேர்ட்ஸ் வந்து கேரிங் பண்ண சொல்லியிருக்காருன்னு. ஸோ இப்போ வந்து ஏவியரிக்கு மேலே இருக்கிறோம். மேலே வந்து இவ்வளோ செடிங்க இருக்குது. இவங்க இடம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ வந்து ரம்மியமான ஒரு இடம், பசுமையான இடம்னே சொல்லலாம். வெறும் செடி கொடி, பின்னாடி வந்து குளம். இந்த இடத்துல இருந்தாலே வந்து பேர்ட்ஸ் வந்து 100% வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கும், நல்ல ப்ரீட் பண்ணும். அதனால தான் இவங்ககிட்ட வந்து இவ்வளோ நல்ல மெயின்டெனன்ஸ் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து செடி வச்சுருக்காங்க ஏவியரி மேலே. ஏன்னா நிழல் வந்து பேர்ட்ஸுக்கு இருக்கணுன்றதுக்காக செடி வச்சுருக்கிறதால அந்த பேர்ட்ஸுக்கு வந்து தேவையான நிழல் கிடச்சிடுது. உள்ளே வந்து பேர்ட்ஸ் வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது. எதுக்குமே எந்த நோயுமே இல்லை. அதுக்கு காரணம் வந்து இவங்க அமைச்சிருக்கிற இந்த சூழ்நிலை தான். ஸோ இவங்களுக்கு வந்து நேச்சர் வந்து கிஃப்டடான இடம் நம்ம சொல்லலாம். அவ்வளோ வந்து பசுமையாக இருக்குது. இடம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. பேர்ட்ஸுக்கு பேர்ட் ப்ரீடிங்க்கு ஏற்ற இடம். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம இங்கே இருக்க போகிறோம். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்க என்னென்ன ஃபீட் பண்ணுறாங்க, அதுக்கு என்னென்ன கேர் பண்ணுறாங்கன்றத நம்ம எல்லாத்தையும் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸோ இது வந்து ஏர்லி மார்னிங் டைம். பேர்ட்ஸுக்கு ஏற்ற பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஆனந்த் தாதா ஹாய் போல் தீஜியே எக் பார். ஹாய். இவர் தான் நம்ம ஆனந்த் தாதா. இவர் தான் பேர்ட்ஸுக்கு எல்லாமே வந்து வெஜிடேபிள்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கரும்பு பிழிஞ்சு காலையில் இவர் தான் ஃபுல்லாமே பார்த்துக்கிறாரு. இங்கே பாருங்கள், இவங்கெல்லாம் சாப்பாடுக்கு வந்து எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து வெயிட்டிங், சாப்பாடுக்கு வெயிட்டிங். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பேர்ட்ஸுக்கான பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. இந்த ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணி ரெஸ்பெக்டிவ் கேஜஸில் வந்து வச்சுடுவாங்க. இவங்ககிட்ட இருக்கிற பேர்ட்ஸ்னு மட்டும் பார்த்துக்கிட்டோன்னா மக்காவ்ஸ் இருக்குது, ஹென்ஸ் மக்காவ், ஸ்கேலட் மக்காவ், ப்ளூ அண்ட் கோல்டு மக்காவ், அப்புறம் வந்து அமேசான் இருக்குது, ப்ளூ மாங்க் பேரக்கிட் இருக்குது, ஆஃப்ரிக்கன் கிரேஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பிக் பேரட்ஸ் வந்து நிறைய வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி பேரட்ஸ்க்கு வந்து இந்த ஹெல்த்தியான ஃபீடு வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஸோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. பெரிய ட்ரேயில் இருக்கிறது வந்து ஓப்பன் ஏவியரியில் கொடுக்கறதுக்கு. ஸோ ஓப்பன் ஏவியரியில் இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து திபங்கர் தாதா வர போகிறாரு. ஸோ திபங்கர் தாதா கூட போய் உள்ளே இருக்கிற ஏவியரி வந்து எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுப்போம். हाँ, अंदर बंगाली से बंद कर दीजिए। ये कहाँ से आया बंगाली? हाँ, ये मतलब यहाँ से अच्छा घुस जाता है अंदर। सब उड़ गया बस। आनंद आम
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஏவியரிக்குள்ளே இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாமே இதுதான். இங்கே வந்து என்னென்ன பேர்ட்ஸ் இருக்குன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ப்ளூ அண்ட் கோல்ட் மக்காவ் இருக்குது, ஆஃப்ரிக்கன் கிரே பேரட் இருக்குது, சன் கார்னியர் இருக்குது. இங்கே எல்லாமே வந்து வச்ச ஃபீடு எல்லாமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்க. ரொம்ப அழகாகவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாத்தையும். ஸோ இந்த இடத்துக்குள்ளே வந்த உடனே நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் வந்துடும். ஸோ பெட் கீப்பர்ஸ், பேர்ட் லவர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு சொர்க்கம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்குது. எனக்கு வந்து இந்த இடத்த விட்டு வெளியே வரத்துக்கு மனசே இல்லை, அவ்வளோ பிடிச்சிருந்தது இந்த இடம். ஸோ இங்கே வந்து இந்த பேர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா கேலா கக்காட்டோ இருக்குது, சல்ஃபர் கிரஸ்டட் கக்காட்டோ இருக்குது. அப்புறம் வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஃபின்ச் இருக்குது. ஸோ சின்ன சின்ன பறவைங்க, ஃபின்ச், பெங்காலிஸ் ஃபின்ச், கோல்டன் ஃபின்ச், இது எல்லாமே இருக்குது. இவ்வளோ பேர்ட்ஸ் வந்து ஒரே இடத்துல நம்ம இங்கே பார்க்க முடியும். ஸோ கக்காட்டோ இவங்க எல்லாம் வந்து டேம் பண்ணாதவங்க, அதனால தான் இவங்க வந்து நம்மக்கிட்ட வர்றதில்ல. அந்த மூலையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கேலா கக்காட்டோ ஒருத்தர் இருக்கார். ஸோ இவங்க எல்லாருமே வந்து டேம் பண்ணாத ஆள், அவங்க தான் நம்மக்கிட்ட வரமாட்டாங்க. மற்றபடி டேம் பண்ணவங்க எப்போவுமே பாருங்கள் இந்த மாதிரி கையிலே தான் உட்காந்துப்பாங்க. நம்ம மேலே இருக்கிற பாருங்க கேமராவை கடிப்பாங்க, ப்ளஸ் கையில் இருக்கிற கயிறை கடிப்பாங்க, செயினை கடிப்பாங்க. இது மாதிரி எல்லாமே அவ்வளோ வந்து ஜாலியாக இருக்கும். உள்ளே வந்தாலே நமக்கு வந்து கண்டிப்பாக டைம் போகிறதே தெரில. எனக்கும் வந்து அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸு. பாருங்க ஒன்று ஒன்றா அதுக்கு வந்து ஊட்டிகிட்டு இருக்காங்க சன்ஃப்ளவர் சீடு. இவர் தான் அனந்து தாதா. ஸோ அனந்து தாதா தான் இந்த இடத்த ஃபுல்லாமே பார்த்துக்கிறாரு. பெட்ஸ் கீப்பர் இவர் ஆக்சுவலாக. ஸோ ஃபீட் பண்ணுறது, கேர் எடுக்கிறது, A to Z, மருந்து கிருந்து வைக்கிறது எல்லாமே வந்து இவர் தான் பார்த்துக்கிறாரு. திபங்கர் தாதா வந்து அதுக்கு வந்து கைட் பண்ணுறாரு. அவரும் வந்து டெய்லி வந்து பார்த்துட்டு போவார். பார்த்துட்டு பேர்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, என்ன மருந்து தரணும், என்ன டைமில் வந்து எந்த ஃபுட் தரணும், அது எல்லாமே சொல்லிட்டு போவார். அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து எல்லாமே கேர் பண்ணிக்கிறாங்க. இவங்க எல்லாமே வந்து டேம் பண்ண பேர்ட்ஸ், அதனால தான் இவங்க வந்து நம்ம கூட அவ்வளோ ஈஸியாக பழகுறாங்க. இவர் என்னன்னா நம்ம தலையை வந்து கடிச்சிட்டு இருக்காரு மேலே உட்காந்துட்டு, ஆஃப்ரிக்கன் கிரே. ஸோ இவங்க வந்து சிக்ஸ்லேயே எல்லாமே வெளியே எடுத்துருவாங்க. வெளியே எடுத்து நீங்கள் நிறைய பேர் வந்து அவரோட ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கலாம். இவங்ககிட்ட ஹேண்ட் ஃபீடிங் பார்த்தாலே ஒரு 4-5 பேர் வந்து கிரே பேரட் இருக்கும், சன் கார்னியர் ஒரு 7-8 பேர் இருக்கும். ஸோ இத்தனை பேரட்ஸ் வந்து அவங்க ஹேண்ட் ஃபீட் பண்ணி டேம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த ஓப்பன் ஏவியரிக்கு வந்து கரெக்டான இது வந்து இவங்களுக்கு கிடைக்குது. இந்த கிரே பேரட் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு பேர்டுன்னே சொல்லலாம். சன் கார்னியர், அவர் வந்து ரெட் கலர்னால் அவருக்கு ரொம்ப அட்ராக்டிவ். ஸோ ரெட் கலர் வந்து கடிச்சிக்கிட்டே இருப்பார். ஸோ இது கூட வந்து நான் ஃபுல்லாக விளையாடிக்கிட்டே இருந்தேன். இவரும் எனக்கு வந்து நல்ல கம்பெனி கொடுத்தாரு இந்த கிரே பேரட். ஸோ ஓப்பன் ஏவியரியில் வந்து போதுமான அளவுக்கு நம்ம வந்து என்ஜாய் பண்ணிட்டோம். இங்கே இருக்கிற காலனி என்னென்ன இருக்குதுன்னு போய் பார்ப்போம். ஸோ பஜ்ஜீஸ் காலனி இருக்குது, கார்னியர் காலனி இருக்குது, அப்புறம் காக்டெயில் காலனிஸ் எல்லாம் இருக்குது, மற்ற பேர்ட்ஸும் இருக்குது. ஸோ அதை வந்து நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம காக்டெயில் காலனியை பார்ப்போம். ஸோ காக்டெயில் காலனிக்குள்ளே வந்தாச்சு. இது எல்லாமே வந்து இவங்க வச்சுருக்கிற காக்டெயில் கலர்ஸ். ஸோ மேலே பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ நெஸ்டிங் பாட் வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ பாட் சைஸ் பார்த்துக்கோங்க. வெஸ்ட் பெங்கால் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பாட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பாக்ஸ் வந்து நான் நிறைய இடத்துல பார்த்த வரைக்கும் பாக்ஸ் யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி பெரிய சைஸ் பாட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து ப்ரீடிங்கும் நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பாட் வந்து இதுக்கு வந்து நல்ல இடம். இப்போ நம்ம வந்து கார்னியர் காலனிக்குள்ளே வந்திருக்கிறோம். ஸோ இங்கே வந்து எல்லாம் ஸ்மால் சைஸ் கார்னியருமே இங்கே வச்சுருக்கிறாங்க. எல்லோ ஷேடடு, க்ரீன் சிக்கு, ப்ளூ கார்னியரு, எல்லா விதமான கார்னியர்ஸ், பைனாப்பிள் கார்னியர், சினமன், எல்லா கார்னியரும், ஸ்மால் சைஸ் கார்னியர் எல்லாமே இங்கே இருக்குது. இப்போ பாருங்கள் எல்லாம் வந்து சூப்பராக பார்க்குறாங்க. இதில் வந்து டேம் ஆனவங்க சிலவங்க. ஸோ இவங்க தைரியமாக உட்காந்து இருந்தவங்க எல்லாம் டேம் ஆனவங்க.
இவருக்கு வந்து நல்ல தைரியமாக வராரு பாருங்க. இதுலேயே வந்து இவர் நல்ல டேமானவருன்னு தெரியுது. இவரு வந்து கடிக்கிறார். ஓகே, ஹாய் ஹாய் சொல்லியாச்சு இவருக்கு. ஓகே, நீ சாப்பிடுப்பா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெஸ்டிங் பாக்ஸும் இருக்குது அண்ட் பாட்டும் இவங்க வச்சுருக்குறாங்க. இது எல்லாமே பாக்ஸ். ஸோ பாக்ஸ் சைஸ் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. அப்புறம் பாட்டும் இவங்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த பைனாப்பிள் கார்னர் அழகாக இருந்தது இங்கே. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பஜ்ஜீஸ் காலனிக்குள்ளே வந்துட்டோம். பாருங்கள், எல்லாமே வந்து சூப்பர் கலரில் நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்குது பஜ்ஜீஸ் எல்லாமே. இங்கே பானியை பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ சம்மர் சீசனுக்காக இவங்க வந்து இருந்த எல்லா கவருமே எடுத்துட்டாங்க. ஸோ வந்து ப்ரீடிங் வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுக்கு எல்லா கவருமே எடுத்துட்டாங்க. இவங்ககிட்ட வந்து இந்த நெஸ்டிங் பாக்ஸும் இருக்குது. ஸோ பஜ்ஜீஸ் நெஸ்டிங் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒரு சின்ன கப்பு மாதிரி வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த பாக்ஸ்குள்ளேயே நம்ம போய் பார்த்துருவோம் என்ன இருக்குன்னு. இந்த பாக்ஸில் இப்போ நான் இன்ஸ்பெக்ஷன் டோர் ஓப்பன் பண்ணுறேன். டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே ஒருத்தர் வந்து கிளம்பிட்டார். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கப்பு மாதிரி ஒன்று வச்சுருக்குறாங்க, மண்ணில் செய்யப்பட்டது. ஸோ முட்டை வந்து அங்கங்கே உருளாமல் இருக்கும். பஜ்ஜீஸ் பொறுத்த வரைக்கும் உள்ளே வந்து எந்த இதுவும் வேஸ்ட் இல்லாமல் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு தான் முட்டையிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி கர்வான ஒரு கப்பு வச்சுட்டோன்னா அதில் முட்டையிட்டு சூப்பராக எல்லா சிக்ஸையும் வந்து காப்பாற்றும். அதனால தான் இந்த கப் வச்சுருக்குறாங்க. ஸோ யாருன்னா பாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கப் வச்சோன்னா முட்டைலாம் நல்லா ப்ராப்பராக அடக்காக்கும் அது. ஸோ அவரோட பஜ்ஜீஸ் காலனி ஃபுல்லாக வரிசையாக இந்த பாட் எல்லாமே அடுக்கி வச்சுருக்குறாங்க. இதில் ஒரு சில வந்து ப்ரீடிங் இது ஸ்டாப் பண்ணி வச்சதுனால ஒரு சில பஜ்ஜீஸ் வந்து ப்ரீட் பண்ணிகிட்டு இருந்தது, முட்டைலாம் இட்டு வச்சுருந்தது. ஸோ இவர் வந்து இன்குபேஷனில் இருக்கார். சூப்பராக இருக்குது இந்த காலனி. ஸோ காலனிலேருந்து நம்ம பார்த்தோன்னா இந்த பேர்ட்ஸ் எல்லாம் விளையாடுறது அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா எல்லாமே பேர்ட்ஸ் வந்து ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்கிறது தான் ஆசைப்படும். ஸோ ஹையஸ்ட் பொசிஷன்லேயே இவங்க இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. ப்ளூ அண்ட் கோல்டு மக்காவை வந்து இப்படி விளையாட்டிருக்காரு. நம்ம இங்கே வரோன்னு தெரிஞ்ச உடனே ஒருத்தர் வந்துட்டார் நம்மக்கிட்ட, சன்கானியூர். இவருக்கு வந்து கேமரா ரொம்ப பிடிச்சிருக்கு, வந்து கடிக்கிறாரு. பாருங்கள், நம்மளை விடவே மாட்டாங்க. நம்ம எங்கே போனாலும் நம்மளை துரத்தி வந்துகிட்டே இருப்பாங்க. நம்மளே அவாய்ட் பண்ணால் கூட அவங்க வந்து நம்ம கூட வந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து இவங்க நல்லா டேம் ஆகியிருக்காங்க, நல்ல கேரிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு தென்னை மரம் வெட்டி வச்சுருக்குறாங்க. அந்த மரத்தில் வந்து 2 மாங்க் பேரக்கிட், ப்ளூ மாங்க் பேரக்கிட் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பொந்துதுன்னா கண்டிப்பாக அதுவே ஒரு நெஸ்டிங்காக யூஸ் பண்ணி அதில் ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம ஆள் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே எல்லாம் ஒரு ஆளாக கிளம்பி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து பேர்ட்ஸ் வந்து இவங்க வந்து பிரியமாக வச்சுருக்குறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் ஏவியரி அண்ட் இருந்த காலனிஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. மற்ற பேர்ட்ஸ் வந்து நம்ம எடுக்கலை, ஏன்னா எல்லாமே ப்ரீடிங்கில் இருந்ததால் நான் வந்து டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. ஸோ இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண 2 வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி இருக்குதுன்னு. தாதா வந்து நல்லாவே தமிழ் பேசியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க और சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தாதா தீபங்கர் பேரட்ஸ் ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்கள் தயவு செஞ்சு இவரோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.